வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். திவினேஷ் அவர்களுக்கு மெல்லிசை இளவரசர், இசை நாயகன், எம்எஸ்வியின் அடுத்த இசை வாரிசுன்னு பல பட்டங்கள் ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருக்கிறது தெரியும். இந்த நிலையில் இன்றைக்கி திவினேஷ் அவர்கள் சேலமில் இன்றைக்கி ஈவினிங் இசை கான்சர்ட்டில் பாட போகிறாரு. இவரோட சேர்ந்து ஸ்ரீனிவாஸ் அவர்களுமே பாட போகிறாரு. இந்த டைட்டில் கார்டில் திவினேஷ் அவர்களுக்கு ஃபீச்சரிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலுமே கொடுத்துருக்காங்க. திவினேஷ் அவர்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சி டீம் இசை மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ரசிகர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்படி அடுத்தடுத்த டைட்டிலுமே பட்டங்களுமே திவினேஷ் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே கிடச்சிட்டு வருது. ஸ்ரீனிவாஸ் அவர்களும் திவினேஷ் அவர்களுமே சேர்ந்து இந்த இசை நிகழ்ச்சியில் பாட போகிறாங்க. நேற்று தான் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார். அப்போது திவினேஷ் அவர்களுமே பல பதிவுகள் ஹாப்பி பர்த்டே சார், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு திவினேஷ் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தமிழ் சார்பாக நாங்களுமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இதே போல் திவினேஷ் போலவே சூப்பர் சிங்கரையுமே சரண்ராஜா அவர்கள் இப்போது கலக்கிட்டு வராரு. அவருக்கும் ஆதர்ஷ நாயகனான இளையராஜா அவர்களை இப்போது சந்திச்சிருக்காரு. திவினேஷ் எப்படி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி இளையராஜாவை சந்தித்தாரோ அதே போல் சரண்ராஜா அவர்களுமே இப்போது இளையராஜா தான் சந்திச்சிருக்காரு. அவருமே டைட்டில் வெற்றி பெறணும்னு நான் ரொம்பவும் ஆசைப்பட்றேன். நீங்கள் திவினேஷ் மாதிரியே சரண்ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.